வரலாற்றில் எப்போவுமே மேலே கீழே அப்படிங்கிற ஒரு கருத்தியல் போய்க்கிட்டே இருக்கும். யார் மேல் சாதி, யார் கீழ் சாதி அப்படின்னு. இதுக்கு நம்ம வரலாற்றில் தொடர்ச்சியாக ஒரு காலகட்டங்களில் ஏதாவது ஒரு நகர்கள் ஒருத்தர் அழுத்துறது, ஒருத்தர் கீழே தள்ளுறது, நாங்கள் உயரமானவர்கள், நாங்கள் தாழ்ந்தவர்கள், அப்படி பிம்பங்களை கட்டமைக்கிறது, இது காலங்காலமாக தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒன்று. சரி, இந்த வரலாற்றில் யார் தாழ்த்தப்பட்டவர்கள், யார் உயர்த்தப்பட்டவர், யார் உயர வந்தாங்க, யார் தாழ்வாக இருந்தாங்க, இதுக்கு நம்ம பார்க்குறதுக்கு 18ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி போகணும். கிட்டத்தட்ட 9ஆம் நூற்றாண்டு கட்டமைக்கப்பட்டது வலங்கை அடங்கிய சாதிகள். இந்த வலங்கை சாதிகள் சமூகத்தில் பொருளாதாரத்தை மேலே உள்ளவங்க, அரசுகளில் அதிகாரம் பெற்றவங்க, படை வீரர்கள், இவங்கெல்லாம் வலங்கை சாதிகளாக இருந்தாங்க. கைவினைஞர்கள், கூலித்தொழிலாளி, இவங்களாம் இடைங்கி சாதிகளாக இருந்தாங்க. இதில் வலங்கை சாதிகளாக இருந்தவங்க இடைங்கி சாதி மாதிரி தீண்டாமை கட்டமைச்சாங்க. அவங்களோட பொது பாதையில் அவங்க போகும்போது சில தடைகளை உருவாக்கினாங்க. சில உரிமைகளை அவங்களுக்கு மறுத்தாங்க. அவங்க சொல்கிற சில உரிமைகளுக்கு இவங்க செய்யக்கூடாது அப்படின்னு தடுத்தாங்க. தீண்டாமையோட உச்சம் இதுதான் இங்கேருந்து ஆரம்பிச்சு. இந்த வலங்கை சாதிகள் இடைங்கி சாதி கொடுக்குறாங்க. வலங்கை சாதிகள்னால் ஆளும் வர்க்கம், இடைங்கி சாதிகள்னால் ஆளப்படும் வர்க்கம். இன்றைக்கி இருக்கிற வலதுசாரி இடதுசாரியோட அன்னைக்கியோட கட்டமைப்பு தான் வலங்கை சாதிகள், இடைங்கை சாதிகள். அதிகாரமிக்க வலங்கை சாதிகள், இடைங்கை சாதிகள் ஒடுக்குனாங்க. இன்றைக்கி நம்ம வலதுசாரி இடதுசாரின்னு சொல்கிறது அன்றைக்கி வலங்கை இடையத்தோட ஒரு அடுத்த கட்ட நகர்வுகள் தான் அன்றைக்கி. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கலாம் வலங்கை இடைங்கன்னா என்ன அப்படின்னு. 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்த இந்த கட்டமைப்பு 18ஆம் நூற்றாண்டில் முழுக்க அப்படியே மெல்ல மாறிடுச்சு. காரணம் என்னென்னா, இடைங்கை சாதிகள் தங்களையும் உயர்வாக காட்டிக்கணுங்கிறக்காண்டி புராணங்களை திரித்து தங்களை உயர்வாக கட்டமைக்கிறதுக்கு ஆட்சியாளர்களோட உதவியை நாடினாங்க. அதுக்கு ஆங்கிலேய அரசு சரி, அதுக்கு முன்னே இருந்த விஜயநகர பேரரசின் எச்சங்கள் சரி, அதுக்கு முழுசாக உதவி புரிஞ்சதுனால இந்த இடைங்கை வளங்கள், இந்த மோதல்கள் இருக்கிறதுக்கு மெல்ல மறைஞ்சிருது. வரலாற்றை தொடர்ச்சியாக அது இன்றைக்கி காலகட்டங்களில் இல்லாமல் போயிடுச்சு. இது எப்படி தீண்டாமன்னு பார்க்குறாங்க, இது எப்படி சாதி குடும்பம் பார்க்குறாங்க, இவங்களை எப்படி தாழ்த்தப்பட்டவங்க அவங்க நடத்தினாங்கன்னு பார்க்குறது ஒரு கேள்வி உங்களுக்கு எழுந்ததுன்னா, 14ஆம் நூற்றாண்டு நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை ஒன்று நான் பதிவு செய்ய நினைக்கிறேன். என்னென்னா, சென்னை நகரத்தை விரிவாக்க மாட்டாங்க ஆங்கிலேயர் முயற்சி செய்கிறாங்க. அப்போ வலங்கை குடியிருப்பு, இடைங்கை குடியிருப்புன்ட்டு ஒன்றா தான் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் வலங்கையர் என்ன செய்கிறாங்கன்னா எதிர்ப்பு கொடுக்குறாங்க. இடைங்கர் குடியிருப்பு எங்களுக்கு சமமாக இங்கே வைக்கக்கூடாது, நீங்கள் கிழக்கு பக்கமாக வைங்க அப்படின்னு. அதனால் இடைங்கை குடியிருப்பு கிழக்கு பக்கமாக அமைக்கப்படுது. பொதுவாகவே இன்றைக்கி பார்த்திங்கன்னா தாழ்த்தப்பட்ட குடியிருப்பு, சேவைக்காரர் குடியிருப்பு, சேவை சாதிகளோட குடியிருப்பு அப்படின்னா ஊருக்கு கிழக்கு பக்கமாக தான் எல்லா பக்கமே இருக்கும். இது நடைமுறை நீங்கள் பார்த்துருப்பாங்க. 1749 மார்ச்சில் சென்னை பகுதியில் கோட்டை பகுதிக்கு போனால் இடைங்கை பிரிவினர் வலங்கை பிரிவினர் வசிக்கூட பகுதி தாண்டி தான் போனோம். ஆனால் அங்கே வலங்கை பிரிவினர் இடைங்கை பிரிவினர் அனுமதிக்கலை. ஆனால் வலங்கை பிரிவினர் இடைங்கை பகுதிக்கு போகும்போது அவங்க தடுக்கலை. இதுதான் அந்த ஏற்றத்தாழ்வோட பிம்பம். வலங்கை பிரிவினர் தொடர்ச்சியாக இடைங்கை பிரிவினர் ஒடுக்குற விஷயங்கள் நம்ம இங்கேருந்து தான் பார்க்குறோம். சமூகத்தில் யார் ஒடுக்கப்பட்ட மக்கள்னால் முழுக்க இடைங்கை பிரிவினர் தான் ஒடுக்கப்பட்டிருக்காங்க. வலங்கை பிரிவினர் ஒடுக்கப்பட்டதா எந்த தகவலும் இல்லை. ஸோ தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் வரலாற்றில் யார் அப்படின்னா இடைங்கை பிரிவு மக்கள் தான். ஸோ யார் அந்த இடைங்கை பிரிவு மக்கள் அப்படின்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.